அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் போட போகிறேன்னா, வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிற திங்ஸ்லாம் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். நான் எப்படி வைப்பேன்னா, தக்காளியெல்லாம் வாங்குகிறோம்ல, தக்காளியெல்லாம் வந்து தக்காளிலாம் டெய்லி யூசேஜுக்கு வைக்கிற தக்காளி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பேன். பபுள்ஸ் கவர் இருக்கும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கவரில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா, பாக்ஸில் வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு ஃப்ரெஷ்னஸாகவே அப்படியே இருக்கும். நம்ம எப்போலாம் தேவையோ அப்போலாம் எடுத்து யூஸ் பண்ண போகும்போதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 டேஸ்க்கு அப்படியே வச்சுருப்பேன். எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோனோ அப்போலாம் ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும் தக்காளி. அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற தக்காளி இருக்கு இல்லையா, ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் இதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் ஒரு கவர் போட்டு, பாலித்தீன் கவர் போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம தக்காளி பழத்தை வச்சு ஃபுல்லாக வச்சு நல்லா எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோக்கு வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 10 நாளைக்கு மேலேயே, இது ஒரு 20 நாளைக்கு மேலேயே அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வந்து 15 நாளைக்குள்ள தக்காளி வாங்கி வீட்டில் வச்சுப்பேன். எப்படியும் ஒரு 2 கிலோ தக்காளி கிட்ட வாங்கி வீட்டில் வச்சுப்பேன். வச்சு தான் 15 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 நாளைக்கு தக்காளி வாங்குவேன். அப்படி தான் நான் வந்து வெஜிடபிள்ஸில் நிறைய விஷயம் அப்படி தான் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற பொருள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாங்க நமக்கு பிடிக்கும். அதனால எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் லெமனோட தோல் இருக்கும். எப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வரக்கூடாது, நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போலாம் லெமன் வந்து பிழிகிறோனோ அப்போலாம் வந்து அந்த தோலை உள்ளே வச்சுருவேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். அப்புறம் முட்டை இருக்குல்ல, முட்டை 30 முட்டை வாங்கினேன்னா 2 இதில் வச்சுப்பேன், 2 கண்டெய்னரில் வச்சுருப்பேன். ஒரு ஒரு பாக்ஸில் வச்சு இன்னொரு பாக்ஸ்லேயும் வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறத மேலே வச்சுருப்பேன், கீழே வந்து 2ஆவது யூஸ் பண்ணுறத வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் வச்சு எடுத்துப்பேன். ஏன்னா மொத்தமாக வச்சா உடஞ்சிடும். ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து 1 மந்த்துக்கு வரும் 30 முட்டை. ரொம்ப அதிகமாக முட்டை சாப்பிட மாட்டோம் வீட்டில். 30 முட்டையே அதிகம்தான். அப்புறம் தேங்காயெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா அப்படி சுற்றி மூடி வச்சுருவேன். ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். குளிர்காலத்தில் வந்து தேங்காயெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைக்கும்போது மிக்சியில் போடும்போது ரொம்ப வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு போகும். அதனால் என்ன பண்ணுங்கள், தேங்காவை எடுத்ததுமே அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி வச்சுருங்க. அந்த தேங்காய் சிரட்டையில் சுடுதண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்ச இதே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் மேலே வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜ் மேலே உள்ள டோரில் மசாலா ஐட்டம் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. எப்படி 2 ஃப்ரிட்ஜுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து வெங்காயமுமே நான் வந்து வீட்டில் அதிகமாக நான் ஃபஸ்ட்டு வாங்குறது தக்காளி, வெங்காயம் தான். வெங்காயமுமே அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். எப்போவுமே வந்து வெங்காயம் என்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா அது சரி வராதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வெங்காயம் முன்னாடியே 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி வச்சுப்பேன். ஆல்ரெடி வெங்காயம் இருந்துச்சு என்கிட்ட. பக்கத்தில் உள்ள இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்னொரு நேற்று வாங்கின வெங்காயம், போன மாதம் வாங்கின வெங்காயமே இருந்துச்சு. அப்படி இருந்தும் நான் மறுபடியும் வெங்காயம் வாங்கி கொட்டி வச்சுப்பேன். எப்போவுமே நான் வெங்காயம் கூடையில் பார்த்தா வெங்காயம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா எனக்கு வெங்காயம் இல்லைன்னா சரி வராது. ஆயிலெல்லாம் அந்த மாதிரி தான் 1 மந்த்துக்குள்ள ஆயில் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் 2 லிட்ரு வாங்கிடுவேன். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு வாங்கிடுவேன். நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு வாங்கினோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக 1 மந்த்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பாம் ஆயில் எண்ணெய். இது வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெய். அது வந்து மீன் பொரியல், இந்த மாதிரி பொரியல் ஐட்டத்துக்கு மட்டும் பொரித்து எடுக்கிறது, அதுக்கு மட்டும் வச்சுப்பேன். இவ்வளோதாங்க இந்த கிச்சனில் உள்ள ஸ்டோரேஜ். இப்போ நாங்கள் காலையில் விடிய காலையில் எந்திரிச்சதுக்குமே வாக்கிங் மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வாரத்தில் ஒரு 3 நாள் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஜில்லுன்னு இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிச்சா, செம்மையாக அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு நல்லா ஜில்லுன்னு என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரைவிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இப்படி நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். இன்றைக்கி வேறு மழை காலையில் பெஞ்சிருந்துச்சா, நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். ஏதாவது ஒரு இதை பற்றி கதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அப்படியே கேட்டுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன். இப்போ நேராக போய் ஒரு டீ கடையில் நிப்பாட்டிடுவாங்க பக்கத்து ஊரில். தெய்வபடனத்து டீ கடையில் நிப்பாட்டி அங்கே டீயும் வடை, போண்டா இதெல்லாம் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நான் வந்து அவங்களுக்காக கம்பெனிக்காக போகிறது. சரி, அவங்களுக்கு தனியாக போய் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குமேனு
போகிறது. இப்போ இந்த டீ, காஃபிலாம் எடுத்தா திட்டுவாங்க. அதனால எடுக்கல.